ஸோ இப்போ தைராய்டு எப்படி வந்துட்டு லேடிஸ்க்கு இவ்வளோ அதிகமாக வருது ஜென்ஸோட கம்பேர் பண்ணும்போது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு ரீசன். நம்ம முன்னோர்களுக்கு இருக்க குணாதிசயங்கள் நம்மளுக்கு வரா மாதிரி அவங்களோட நோய்களும் நம்மளுக்கு வரும் அப்படின்றது உண்மை. இப்போ இந்த ஹைப்போ இருக்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். 28 டேஸ் சைக்கிள் அப்படின்றது ஒன்று வரவே வராது. தனியா டீ மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த தனியா வடை தனியா அடைலாம் செய்வாங்க. அது ரீசன் என்ன அப்படின்னா இந்த தைராய்டு இம்பேலன்ஸ்க்கு அப்படி ஒரு கஷ்டமும் இருக்கு. பொதுவாக வந்து பாருங்க இந்த தைராய்டு சுரப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலினியம் தேவை. ஓகே, இந்த 2 ஹார்மோனையும் உற்பத்தி பண்றதுக்கு அந்த தைராய்டு கிளாண்ட் தன்னை தானே பெருசா என்லார்ஜ் பண்ணி உடம்புல எங்கெங்கெல்லாம் செலினியம் இருக்கோ அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி அது வந்து உடம்ப கோப்பப் பண்ணுமா. இப்ப நிறைய பேர் வெயிட் நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவங்கள நம்ம நிறைய பேர் பார்ப்போம். டாக்டர் கிட்ட போனாங்க, மருந்து சாப்பிட்டாங்க, இறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்னன்னா ஹைப்பர்தைராய்டிசம் எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட்டே ஏற மாட்டாங்க. குட் அப்பிடைட், லாஸ் ஆஃப் வெயிட். நல்லா சாப்பிடலாம், ஒரு குண்டா பிரியாணி கூட சாப்பிடலாம், நீ வெயிட்டே ஏற மாட்டேன். ஸோ இப்போ தைராய்டு எப்படி வந்துட்டு லேடிஸ்க்கு இவ்வளோ அதிகமாக வருது ஜென்ஸோட கம்பேர் பண்ணும்போது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு ரீசன். ஃபேமிலி ஓரியன்ட். இப்போ வந்து பாருங்க 7 ஜென்ரேஷன்ஸ்ல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கு அப்படி இருக்குன்னா அவங்களோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. 7 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஜீன் வந்து பாத்தீங்கன்னா எரோட் ஆயிடும், எரேஸ் ஆயிடும். அப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களாம்மா, நம்ம இந்த பிள்ளை பாரு இப்ப தேனு பாரு அவங்க பாட்டி மாதிரியே பேசுது அப்படிம்பாங்க. அவங்க அப்பா மாதிரியே அதனோட பிஹேவியர்லாம் இருக்கு, அவங்க அம்மா மாதிரி சிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அம்மாக்கு அப்பாக்கு பாட்டிக்கு நம் முன்னோர்களுக்கு இருக்க குணாதிசயங்கள் நம்மளுக்கு வரா மாதிரி அவங்களோட நோய்களும் நம்மளுக்கு வரும் அப்படின்றது உண்மை. அதனாலதான் நம்ம மெடிக்கலி வந்து பாத்தீங்கன்னா சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப அது நிறைய பேர் பண்றது இல்ல, பட் பியாண்ட் தட் சிலர் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீசன் என்னன்னா ஒரு வம்சத்துல அப்பா வகைரால அம்மா வகைரால இருக்க நோய் திரும்பி 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 வரும் அப்படின்றதுனால சொந்தத்துக்குள்ள பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப கேட்க கூடாது அசல்ல நோயே இருக்காதா? அவங்க பாட்டிக்கு இருந்தா எப்படினாலும் வரதானே வரும், ஒரே நோயே திரும்பி திரும்பி வராம வேற புதுசா ஒரு நோய் அப்படி வேணா சொல்லிக்கலாம் இல்லைங்களா? ஆக அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் இந்த தைராய்டு இம்பேலன்ஸ். இன்னொன்னு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த அயோடின் டெஃபிஷியன்சி ஒரு மெயின் காரணமா இருக்கு. இப்ப கவர்மெண்ட் வந்து பாருங்க அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து உப்புனாலே அயோடின் கலந்த உப்பு அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் பியாண்ட் தட் வந்து பாருங்க இந்த தைராய்டு கிளாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து செலினியம் தேவை, அயோடின் தேவை. அது வந்து நார்மலா அதனோட செக்ரீஷன்ஸை கொடுக்கறதுக்கு. பொதுவாக வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கழுத்துக்கு முன்பகுதியில் ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ட் ஆர்கன் தான் அது. இது வந்து பாருங்க 2 ஹார்மோனை மெயினா செக்ரேட் பண்ணுது. ஒன்னு வந்து T3 T4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த T3 அப்படின்றத ட்ரை அயோடோதைராய்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. T4 அப்படின்றது தைராக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த தைராய்டு இம்பேலன்ஸ்னாலே ஒரு பாட்டில்ல மாத்திரை சாப்பிட்றத நீங்க பார்த்திருப்பீங்க. நானே சாப்பிட்றேன். அதேதான் 25 mcgs 50 mcgs 75 mcgs இப்படி 200 250 mcgs வரையும் இருக்கு. ஆமா, அவ்வளவு சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. அந்த அளவுக்கு இம்பேலன்சஸ் அப்படின்னு இருக்குது அம்மா சைடு. இப்ப நீ வந்து ஹைப்பர்தைராய்டிசம், அதனால உனக்கு வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இல்ல. காரணம் என்ன? வெயிட் ஏற மாட்டேங்குது. ஆமா, ஒல்லியா இருக்கவங்களுக்கு வெயிட் ஏற மாட்டேங்குது அப்படின்னு கவலைமா. ஆனா இந்த ஹைப்போதைராய்டிசம் பேஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கம்மா. காரணம் என்ன அப்படின்னா நீ இப்பத்திய ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஹைப்பரா இருந்தாலும் இப்பத்திய ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஒல்லியா உனக்கு நிறைய ஃபிட்டிங்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. சோ நீ கொஞ்சம் ஹாப்பியா என்ஜாய் பண்ற உன்னோட ஃபீல்டுக்கு இல்லையா? இப்ப இந்த ஹைப்போ இருக்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். நார்மலா மென்சஸ் போக மாட்டாங்க. இது வந்து PCOSலயும் வரும். பட் பியாண்ட் தட் இந்த தைராய்டு இம்பேலன்ஸ் ஹைப்போதைராய்டிசம்லயே உங்களுக்கு மென்சஸ் வந்து 28 டேஸ் சைக்கிள் அப்படின்றது ஒன்று வரவே வராது. 50 நாள் 60 நாள் 90 நாள் அப்படி மென்சஸ் வரும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர், ரொம்ப சின்ன வயசுலயே முடி வந்து நிறைய நரைக்கிறது, நிறைய முகத்துல சுருக்கங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 50 வயசு லேடிஸ் கூட அழகா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு இல்லைங்களா? ஒரு 18 வயசு பொண்ணு 25 வயசு பொண்ணுக்கு முகம் ஃபுல்லும் சுருக்கும் தான் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கவலை இருக்கும். அந்த மாதிரி முகம் ஃபுல்லும் நிறைய சுருக்கும், முடி நிறைய கூலமா கொட்டுறது. இந்த ஃப்ராண்டல் ஹேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெசீட் ஆயிட்டே போயிடும். மேடு நெத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ரொம்ப மேட் ஆயிட்டு போயிடுறது. ஒரு ஸ்லக்கிஷ்னஸ், மந்த நிலை. எனக்கு உடல் அளவுலயும் மந்த நிலை, மனதளவுலயும் மந்த நிலை, எனக்கு எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, மலச்சிக்கல் இருக்கு. இப்படி நிறைய பிரிட்டில் நெயில்ஸ், கை நகம் வந்து உடஞ்சு போயிடுது, முடி வந்து ஸ்பிளிட் ஆயிடுது. இப்படி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்மா. மோஷனே உங்களால ஃப்ரீயா போக முடியாது, கான்ஸ்டிபேஷனும் சேர்ந்து இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹைப்போதைராய்டிசம் எப்படியாவது குணப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க. ஹைப்பர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம இன்னொரு பதிவுல பேசலாம். ஹைப்போ பத்தி நம்ம பேசிடலாம்.
ஆக இந்த ஹைப்போ இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயட்டை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். இப்போ வந்து ரொம்ப ஃபிளக்சுவேஷன் இருக்கு அப்படின்னா இனிஷியலி தே நீட் சம் மெடிகேஷன்ஸ். ஓகே, கொஞ்ச நாள் மெடிகேஷன்ஸ் எடுக்கணும். அது வந்து எந்த சிஸ்டமா இருந்தாலும் சரி, அது வந்து பாருங்க அலோபதியா இருந்தாலும் சரி, ஹோமியோபதியா இருந்தாலும் சரி, எந்த பத்தியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு மெடிசன்ஸ் நம்ம எடுக்கணும். பியாண்ட் தட் நம்ம வந்து பாருங்க உணவு முறையில நிறைய மாற்றங்கள் அப்படின்றத ஏற்படுத்தணும். ஃபர்ஸ்ட் உப்புமா. உப்பு வந்து பாத்தீங்கன்னா சாதா உப்புக்கு பதில் அயோடின் கலந்த உப்பு தான் எடுக்கணும். இப்போ ஒரு சிலரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணாலும் ஒரு சிலர் இந்த அயோடின் கலந்த உப்பு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோள். எனக்கு பிபி 200 இருக்கும், நான் பிபி மாத்திரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. சில அடம் அந்த மாதிரி அடம் பிடிக்கிறவங்களும் இருக்கதானே செய்யறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நான் அயோடின் கலந்த உப்பு எடுக்க மாட்டேன் அப்படின்னா இந்த இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்ம ஹிமாலயன் ராக் சால்ட். அதுல அந்த அமெரிக்கன் ராக் சால்ட்டும் ஒண்ணு இருக்கு. பட் இந்த ஹிமாலயன் ராக் சால்ட் இங்க அது கிடைக்கிறது இல்லைல்ல, அந்த ராக் சால்ட் இந்து உப்பு அப்படிம்பாங்க. அதை வந்து சாப்பாட்டுல எடுத்துக்கலாம். சோடியம் குளோரைடு பதில் பொட்டாசியம் குளோரைடு அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த தைராய்டு இம்பேலன்ஸ் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னாலே நம்ம தனியாவை மறக்கவே முடியாது. தனியா மல்லி அந்த மல்லி வந்து பாருங்கம்மா, இப்ப நம்ம சவுத் சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மல்லியில வடை செய்வாங்க. ஓகே, மல்லி வடை, தனியா அடை இதெல்லாம் செய்வாங்க. தனியா டீ மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த தனியா வடை, தனியா அடை எல்லாம் செய்வாங்க. அது ரீசன் என்ன அப்படின்னா இந்த தைராய்டு இம்பேலன்ஸ்க்கு அப்படி ஒரு கஷ்டமும் இருக்கு. ஓகே, தனியா போட்டு அடை செஞ்சு கொடுக்குறது. நம்ம கார தோசை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கார தோசைன்னா பருப்பு தோசை அப்படின்னு சொல்லுவாங்க, அடைன்னுவாங்க. அந்த அடையிலே தனியா நிறைய போட்டு செய்வாங்க சவுத் சைட்ல, காரைக்குடி சைடு, மதுரை சைடு எல்லாம் போனா. அது ரீசன் என்ன அப்படின்னா இந்த தைராய்டு இம்பேலன்ஸ் வந்து செட்டில் பண்றதுக்கு. அப்போ ஒண்ணு நம்ம அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுக்கு செய்ய தெரியல அப்படின்ற பட்சத்துல பெஸ்ட் என்ன அப்படின்னா தனியா இன்ஃபியூஷன் வாட்டர். நைட்டே 1 டீஸ்பூன் தனியா வந்து தண்ணியில ஊற வச்சுக்கணும். மறுநாள் காலையில வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சுக்கணும். அதுவும் அவ்வளவு டேஸ்டா இருக்காது. அதை விட இன்னும் டேஸ்டியான மெத்தட் என்ன அப்படின்னா தனியா டீ குடிக்கிறது. அது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது வந்து பாருங்க பால்ல போட்டும் குடிக்கலாம், விதவுட் மில்க்கும் குடிக்கலாம். தனியா வந்து நல்ல வெறும்னே வந்து நல்ல வெயில்ல காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். டெய்லி காலையில சாயங்காலம் 2 நேரமும் 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து 1 கிளாஸ் பால்ல போட்டு நல்ல கொதி வரும்போது கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா பனை வெல்லம் போட்டு இல்லைன்னா சர்க்கரையை போட்டு வடிகட்டி குடிக்கலாம். காலையில சாயங்காலம் 2 நேரம் குடிக்கும் போது அந்த தைராய்டு இம்பேலன்சஸ் அப்படின்றது அப்படியே நார்மல்சி வரும். இது வந்து இவ்வளவு நாள் தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஃபுட் இல்லையா. இன்னைக்கும் கிராமத்துல வந்து சுக்குமல்லி காப்பி குடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா. ஆக அந்த மாதிரி நம்ம வந்து குடிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்தாரை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த மந்தாரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவா வந்து மந்தாரை உள்ளவரை நொந்தாரை காண முடியாது அப்படிம்பாங்க. அந்த மந்தாரைக்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு இம்பேலன்ஸ் செட்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இது இப்ப ரீசெண்டா ஒரு ரிசர்ச் நடந்துச்சுமா, குவாத்தி மெடிக்கல் காலேஜ், குவாத்தி அஸ்ஸாம்ல. அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மகாலஜில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த மந்தாரை வச்சு கண்டக்ட் பண்ணும்போது இது ஹைப்போதைராய்டிசம் நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணுது, நார்மல்சி கொண்டு வருது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அப்ப இந்த மந்தாரை மொக்கு பொடி இருக்கு, மந்தாரை பட்டை பொடி இருக்கு. எதுனாலும் மொக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்ப நம்ம கிராமத்துல இருக்கவங்க இந்த மந்தாரை செடியே இருக்கும், மொக்கு எடுத்துக்கலாம், காய வச்சுக்கலாம். இப்ப நீங்க எல்லாம் எங்க போவீங்க, நீங்க இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்க இல்லைங்களா. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கடைகள்ல விக்குதுமா எல்லாத்துக்குமே. ஆமா, நாட்டு மருந்து கடையில இருக்கு. இப்ப எல்லாமே வரட்டி கூட நம்ம அமேசான்ல வாங்கிக்கலாம் இல்லையா. வரட்டி கூட அமேசான்ல வாங்கிக்கலாம். ஆக நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு காலையில சாயங்காலம் 2 நேரமும் ஒரு சின்ன டீஸ்பூன்ல 1/2 டீஸ்பூன் அந்த மந்தார பொடி போட்டு ஒரு சின்ன கிளாஸ்ல 1 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த கஷாயம் குடிக்கலாம். தைராய்டு வந்து நல்லா குறையும். இது ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா இப்போ அவங்க வந்து 200 mcg தைராய்டு மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, அதாவது தைராக்சின் டேப்லெட் எடுத்திருக்காங்கன்னா alone she has to do all these things. கொஞ்சம் ஒரு 1 month ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து தைராய்டு போய் செக் பண்ணணும். இப்போ நம்ம எங்க டாக்டர் கிட்டே போக மாட்டோம், டாக்டருக்கு 300 ரூபாய் ஃபீஸ் கட்டுக்குமே, யார் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் செஞ்சுக்கிறாங்க இல்லமா. ஆனா பொதுவா வந்து அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தைராய்டு ப்ரொஃபைல் ஒன்று பார்க்கணும். கண்டிப்பா அதுல TSH எப்படி இருக்கு, T3 T4 எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து அவங்க மாத்திரையினோட டோஸை கம்மி பண்ணலாம். இது டாக்டர் கிட்ட போனா அவங்க தெளிவா செய்வாங்க. பட் பியாண்ட் தட் செய்ய முடியாதவங்க இப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ இது ஒரு மெத்தடாலஜி. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க பிரேசில் நட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரேசில் நட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணாச்சி கடையில வாங்க முடியாது. ஏன்னா இந்த பிரேசில் நட் அப்படின்றது பிரேசில் அமேசான் காடுல இருந்து வருது. நம்ம ஊர்ல பயிராக்கக்கூடிய மரம் கிடையாது. ஏன்னா அது வளர்றதுக்கே 150 வருஷம் ஆகும். ரொம்ப வனலாவி நிக்கிற மரம், 100 மீட்டருக்கு மேல வளருமா. அத வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டுகள் தான் அந்த மகரந்த சேர்க்கையை உண்டு பண்ணும். அந்த இவ்வளவு பெரிய வண்டுகள் தான்
அதெல்லாம் இந்தியால கிடையாது. கிடையாது. அந்த Amazon கார்ட்ல தான் இருக்கு. அப்ப அந்த பிரேசில் நட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஈஸியா ஈஸியா கிடைக்கும். கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பலாக்கொட்டை மாதிரியே இருக்கும். ஓகே. பலாக்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். பொதுவா வந்து பாருங்க, இந்த தைராய்டு சுரப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலினியம் தேவை ஓகே. இந்த 2 ஹார்மோனையும் உற்பத்தி பண்றதுக்கு. அப்ப என்ன பண்ணும், நம்ம உடம்புல செலினியம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த கழுத்து இவ்வளவு பெருசா வீங்கி இருக்கும். ஆமா. அப்ப அந்த தைராய்டு கிளாண்ட் தன்னை தானே பெருசா என்லார்ஜ் பண்ணி உடம்புல எங்கெங்கெல்லாம் செலினியம் இருக்கோ அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி அது வந்து உடம்ப கோப்பப் பண்ணுமா. ஏன்னா இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குமா, டைஜஷன்ல, growth, மெட்டபாலிசம், டெவலப்மெண்ட், மென்சஸ், கார்டியாக் பெத்தாலஜி, இப்படி கார்டியாக் அதாவது இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராம தடுக்கிறது, இப்படி நிறைய விஷயத்த தைராய்டு பண்ணுது. இந்த தைராய்டு ஹார்மோன் பண்ணுது. இப்ப நிறைய வந்து பாருங்க, அதே மாதிரி இந்த தைராய்டு ஹார்மோன் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும். இப்ப நிறைய பேர் வெயிட் நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவங்கள நம்ம நிறைய பேர் பார்ப்போம். டாக்டர் கிட்ட போனாங்க, மருந்து சாப்பிட்டாங்க, இறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்னன்னா இந்த மாதிரி தைராய்டு டேப்லெட்ஸை கொடுக்கறது திருப்தித்தனமா, அதுவும் ஒரு காரணம். தைராய்டு டேப்லெட் சாப்பிடுறதுனாலயா மேம்? ஆமா, நீ இப்ப பொதுவா தைராய்டு வந்து நம்ம எக்ஸஸா சாப்பிடுறோம், இந்த தைராக்சினை நம்ம எக்ஸஸா சாப்பிடுறோம் அப்படின்னா அது ஹைப்பர் தைராய்டிசம் ஸ்டேஜ்ல போயிடுவாங்க. ஹைப்பர் தைராய்டிசம் எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட்டே ஏற மாட்டாங்க. குட் அப்பிடைட், லாஸ் ஆஃப் வெயிட். நல்லா சாப்பிடலாம், ஒரு குண்டா பிரியாணி கூட சாப்பிடலாம், நீ வெயிட்டே ஏற மாட்டேன். ஆமா அதானே, உனக்கு அது தெரியும். அதுதான் ஆக்சுவலி என்னன்னா இந்த மாதிரி சிலதும் நம்ம வந்து பாக்குறோம். இப்ப ரீசெண்டா கூட சோசியல் மீடியால வந்துச்சேம்மா, இந்த மாதிரி தைராய்டு மாத்திரை அதிகப்படியா சாப்பிட்டதுனால இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலி என்னன்னா அந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆகுற ஒரு டேப்லெட்டும் அதுமா. அதனால பெட்டர் என்ன அப்படின்னா டாக்டரை போய் பார்த்து சாப்பிடுறது நல்லது. அதே மாதிரி டோஸ் குறைக்கிறதும், இவங்க இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின் போது டாக்டரை போய் பார்த்து டாக்டரோட நாலேஜ் பிரகாரம், டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் டோஸை குறைக்கிறது அப்படின்றது ரொம்ப புத்திசாலித்தனம். ஓகேங்களா? சோ இது எதுக்கு சொல்ல வர, இந்த கொட்டை அதாவது பிரேசில் நட், இந்த பிரேசில் நட்ல வந்து பாருங்க செலினியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஒரு பிரேசில் நட், ஆக்சுவலி இந்த பிரேசில் நட் நம்ம வேர்க்கடல எப்படி வந்து பதம், அதாவது வெரைட்டிஸ் ஜாஸ்தி இருக்குமா. இப்ப நம்ம ஊர்ல வேர்க்கடல இவ்வளவு நம்ம சாப்பிடுவோம், இதே சிங்கப்பூர்ல இவ்வளவு பெரிய வேர்க்கடல இருக்கும். ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இந்தியால இருந்து தான் போகுது. நல்ல குவாலிட்டியான விஷயத்த வெளிநாட்டுக்கு அமிச்சிட்டோம், ரொம்ப குவாலிட்டியே இல்லாத நம்மளுக்கும் கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஆக அந்த மாதிரி பிரேசில் நட் வந்து பாருங்க பல வெரைட்டிஸ் இருக்கு. நல்ல இவ்வளோ பெரிய பருத்த பிரேசில் நட் இருக்கு. ஆனா சாதாரண ஒரு பிரேசில் நட் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னாலே அதுல 96 mcg செலினியம் அப்படின்றது இருக்கு. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு 55 mcg செலினியம் இருந்தா போதும். உனக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் அது ஃபுட்ல இருந்தே கிடைச்சிடும். இருந்தாலும் எனக்கு தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கு, எனக்கு ஃபுட்ல இருந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த பிரேசில் நட் ஒரு நாளைக்கு ஒன்னு எடுத்தா போதும். அந்த போதுமான செலினியம் அப்படின்றது கிடைச்சிடும். அகைன் அந்த பிரேசில் நட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த பெப்பர் போட்டது, சால்ட் போட்டது, மசாலா போட்டது, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. பச்சைன்னா நம்ம வாங்கி அதை அப்படியே இட்லி குண்டான்ல இட்லி வேக வைப்போம். அந்த பலாக்கொட்டை எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். எப்பனாலும் சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு ஒரு கொட்டை, அவ்வளவுதாம்மா. சோ இத்தனை விஷயம் இருக்கு நம்ம வந்து இந்த தைராய்டு நார்மல்சி கொண்டு வரதுக்கு. அதுக்கும் மேல இந்த காய்ட்ரோஜன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். காலிஃபிளவர், பிரவுன் கலர் சாக்லேட், அதுக்கப்புறம் இந்த டர்னிப், பேரிக்கா, கோஸ் நிறைய சாப்பிடுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த டயட் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இது ஒரு 4 to 6 months ஃபாலோ பண்றோம் அப்படின்னாலே நம்ம தைராய்டு மாத்திரை தூக்கி போட்டுடலாமா, தைராய்டு பை சொல்லிடலாம். ஓகே மேம். தைராய்டுல வந்துட்டு இவ்வளோ நேச்சுரல் மெடிசன்ஸ் இருக்கு அப்படிங்கறது இப்ப நீங்க சொல்லிதான் வந்துட்டு தெரியும். கண்டிப்பா வந்துட்டு இப்ப நிறைய பேர் வந்துட்டு தைராய்டுனால வந்து என்ன சொல்றது, வெயிட் இவ்வளோ ஏறுது, எனக்கு பிசிஓடி இருக்கு, மென்சுரல் ப்ராப்ளம் வந்துட்டு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.